சூப்பர் ஃபோர் சுற்றுக்கு பாத்தீங்கன்னா இந்திய அணி வந்து செமையாவே தகுதி பெற்றிருக்கு. பாகிஸ்தான் அணியோட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மோத இருக்காங்க. இந்த 4 டீம்ல வந்து யாரு ஃபைனல் போறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. பாகிஸ்தான் வந்து ரிவெஞ்ச் எடுக்குமா இல்ல இந்தியா வேற லெவல் சம்பவம் பண்ணுமா, எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணா பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பத்தி நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். வீடியோ பாக்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒரு கருத்துக்கள் எல்லாத்தையுமே எவ்வளவு கமெண்ட்னாலுமே சொல்லுங்க, நம்ம வந்து படிச்சு இது பண்ணிடலாம். நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது சூப்பர் 4 சுற்றுக்கு பாத்தீங்கன்னா இந்தியா வேற லெவல்ல தகுதி பெற்றிருக்கு. போட்டி போட்ட எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா வெற்றியுமே பதிவு பண்ணிருக்கு. அதாவது அந்த யுஏஇ கூடயா இருக்கட்டும், பாகிஸ்தான் கூடயா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா அந்த அளவு வந்து டஃபே இல்லை. ஆனா ஓமன் கூட வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல டஃப் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க, அந்த யுஏஇ ஓமன்லாம் பாத்தீங்கன்னா தகுதி பெற்றிருக்கலாம், பாகிஸ்தான் அவங்களுக்கு கீழே வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா யுஏஇ கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6 விக்கெட்லாம் போயிட்டு 7 விக்கெட்லாம் போயிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குறைச்சு மதிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டீம் எவ்வளவு பெரிய ஆளாங்கன்னா நாங்க உங்களுக்கு டஃப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓமனா இருக்கட்டும், யுஏஇயா இருக்கட்டும், வேற லெவல்ல வந்து பர்ஃபார்ம் பண்ணி வெளியில போனாலுமே செம்மையா வந்து சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த 4 அணிகளை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா டஃபஸ்டா இருக்குது கன்ஃபார்ம் வந்து ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் சூப்பராகவே பண்றாங்க. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓமன் கூட விளையாடும் போது நம்மளுக்கே லைட்டா ஜெர்க்காச்சு, இன்னும் ஒரு தோத்துக்கிட்டு பெருவாயலா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா வந்து லீக் ஸ்டேஜ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா போட்ட 3 போட்டியிலுமே வெற்றி, அதே மாதிரி ஸ்ரீலங்கா 3 போட்டியிலுமே வெற்றி. அதன் பிறகு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பங்களாதேஷ், அவங்களுமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை சொல்ல முடியும் அப்படின்னே சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த போட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இன்னைக்கு வந்து கூட ஸ்ரீலங்காக்கும் பங்களாதேஷுக்கும் போட்டி நடக்குது. 168 ரன்கள் தான் அவங்க அடிச்சிருக்காங்க. பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுத்து வந்து மோதிக்கிட்டு இருக்காங்க. யார் வேணா ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை தான் போயிட்டு இருக்கு. சப்போஸ் பங்களாதேஷ் ஜெயிச்சாங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தமா இருக்கும். இந்த 3 போட்டியுமே வந்து இந்திய அணிக்கு வந்து மிக முக்கியமான போட்டி அப்படின்னே சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு போட்டி அந்த மாதிரி தோத்தாங்க அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. 3 போட்டி இப்ப எப்படி ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி இந்த 3 போட்டியும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஜெயிக்கணும். கண்டிப்பா பாகிஸ்தானோட ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிதான் எல்லா கருத்துக்களுமே சொல்லுது. இருந்தாலுமே இந்த ஓமன் கூட விளையாண்டது பார்க்கும்போது ஐயோ ஏதோ நடக்குமோ அப்படின்ற மாதிரியுமே போயிட்டு இருக்கு. பாகிஸ்தானை பொறுத்தளவு நாங்க ரிவெஞ்ச் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திரும்பி தோத்தாங்க அப்படின்னா நாங்க ஃபைனல்ல பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபைனல்ல போச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். என்ன போல டஃப் ஃபைட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் முகமது நவாஸா இருக்கட்டும், அயூப்பா இருக்கட்டும், சைம் அயூப்பா இருக்கட்டும், இவங்க எல்லாம் எதிர்பார்க்கிறோம். நிறைய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கேப்டனே சல்மான் அலி கூட பாத்தீங்கன்னா அவரையும் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு தான் இருக்கும். அதனால வந்து அஃப்ரீடியை தவிர மற்ற யாருமே வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்மளால சொல்லவே முடியல. அவர் மட்டும் கடைசியில வந்து இந்தியா கூட விளையாடும் போதும் சரி, யார் கூட விளையாடும் போது கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 6 2 6 அடிச்சு 4 அடிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 30-40 ரன் வந்து தேத்தி கொடுத்துட்டு போறாரு. பேட்டிங்கும் நல்லா பண்றாரு, பவுலிங்கும் பாத்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுத்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் அவர் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காரு. மற்ற யாரும் அந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தாதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த டீம்ல இருந்து அவரே இருந்திருக்கலாம், ரிஸ்வான் இருந்திருக்கலாம், பாபர் அசாம் இருந்திருக்கலாம் அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது அப்படின்னே சொல்லலாம். வேர்ல்டு கப்ல என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்குவாடு அதே மாதிரிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. இந்திய அணியை பொறுத்தளவு வந்து இதே ஸ்பின்னரோட போகணுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஹர்ஷ்தீப் சிங் வந்து பாத்தீங்கன்னா டெத்துல அவ்வளவு சூப்பரா பண்றாரு. அன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா தலைவர் வேற லெவல்ல பண்றாரு. நம்ம ஐபிஎல்லே பார்த்திருக்கோம், கடைசி ஓவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூம்ரா சூப்பரா பண்ணுவாரு. ஹர்ஷ்தீப் சிங்கும் பாத்தீங்கன்னா செமையாவே பர்ஃபார்ம் பண்றாரு. அதனால அவர் கையில நீங்க கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அன்னைக்கு பார்க்கும்போது சூர்யாலாம் உட்காந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் நான் வரமாட்டேன்னு உட்காந்துருந்தாரு. என்னைய பொறுத்த வரைக்கும் இவங்களோட பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன், என்னோட பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். பாகிஸ்தானுக்கு எதிராக இவங்களோட பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா வந்து தான் ஓப்பனிங் பண்ண வைப்பாங்க. நியூ பால்ல கொடுக்குறாங்க. அவர் அந்த அளவு பர்ஃபார்ம் பண்ணனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கே கொஞ்சம் டவுட்டா இருக்கு. திடீர்னு 1-2 6 4 விட்டுறாரு, பவர் பிளேலயே ஒரு விட்டுறாரு அப்படின்னே சொல்லலாம். அது வந்து அந்த இடத்துல நீங்க வந்து ஹர்ஷ்தீப் சிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே நல்லாவே இருக்கும் அப்படின்றத என்னோடது. அவங்களோட பிளேயிங் லெவன் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி நம்பர் 1 இருக்காரு ரேங்கிங்ல, அவர் கண்டிப்பா இருப்பாரு. குல்தீப் அவருமே இருப்பாரு. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா பூம்ரா திரும்பி உள்ள வந்துருவாரு. அது மாதிரி ஹர்திக் பாண்டியா இவங்களோட அட்டாக்லேயே வந்து போக மாதிரி தான் இருக்கும். பேட்டிங்கை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து இன்னும் ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸுக்காக இவங்க என்ன ஆனாலும் நாங்க சுமன் கில்க்கு தாம்படா அப்படின்ற மாதிரி இறக்கக்கூடிய சுமன் கில்லும் அபிஷேக்கும் வந்து ஓப்பனிங் இருக்காது. கண்டிப்பா கில்லோட சாதனை வந்து சுமன் கில் இல்ல,
அபிஷேக் சர்மா வந்து கண்டிப்பாவே முறியடிப்பாரு. ஏன்னா வந்து கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள 35 அடிச்சிடறாரு, இங்க திரும்புறதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 6 அடிச்சிடறாரு. அதனால வந்து அவரோட ஐபிஎல்லே 140 கிட்ட அடிச்சாரா, அதனால அவர் கண்டிப்பா அந்த சாதனையை முறியடிப்பாரு அப்படின்றத கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அப்புறமேட்டு சூரியகுமார், திலக், அப்புறமேட்டு சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல்லாம் நம்பிக்கை நட்சத்திரமா இருக்காரு. வருண், பூம்ரா அப்படியே உள்ள வந்துருவாங்க. அது சேம் காம்பினேஷனோட தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்ட்ரீமா எதுவும் போச்சு அப்படின்னா 1% வாய்ப்பு வந்து ஹர்ஷ்தீப் சிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. என்னோட பிளேயிங் லெவனை பொறுத்தல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹர்ஷ்தீப் சிங்கை வந்து கண்டிப்பாவே உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. லெஃப்ட் ரைட்னு சொல்ல ஸ்கூல்ல நம்மளுக்கு மார்ச் பாஸ் ஞாபகம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இந்தியாவோட பேட்டிங் லைனப் இருக்கு. ரைட் ஒன்று டாப்ல சுமன் கில், அடுத்து லெஃப்ட் இதே திலக்கு வாப்பா, அடுத்து இவர் சஞ்சு இறங்குறாரு, அடுத்து லெஃப்ட் யாரா சிவம் துபேவா நீ வாப்பா, அடுத்து ஹர்திக் இறங்குறியா, அடுத்து அக்ஷரே லெஃப்ட் வா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்ன்ற மாதிரி ஒரு காம்பினேஷன்ல இறக்கியிருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு சிவம் துபையை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கூட டிராப் பண்ணிட்டு கூட நம்ம வந்து ஹர்ஷ்தீப் சிங்கை வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வரலாம். கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்திய அணிக்கு தான் பெனிஃபிட்டாவே இருக்கும். ஏன்னா சூப்பர் 4 வந்து பாத்தீங்கன்னா கரணதப்பனா மரணம் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால டஃபா இருக்கனால இந்த இடத்துல வந்து நீங்க ஹர்ஷ்தீப் சிங்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாவே வந்து பவர் பிளேலயும் அவருக்கு உங்களுக்கு நல்லா போட்டு கொடுப்பாரு. இப்போ சொல்லுங்க, பூம்ரா செகண்ட் ஓவர் போடுறாரு, ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ஹர்ஷ்தீப் சிங் ஓப்பனிங்ல ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கு. இவர் ஹர்திக் பாண்டியா எடுத்து கொடுத்தாரு, இருந்தாலும் ஒரு சில ஓவர்கள் பாத்தீங்கன்னா அவரை கொடுத்து ஓட்ட முடியல. திடீர்னு அபிஷேக்கை கொண்டு ஒரு ஓவர் போட வைக்கிறீங்க, திடீர்னு சிவம் துபைக்கும் ஓவர் கொடுத்து அப்படியே ஓட்ட வைக்கிறீங்க. அதனால வந்து அந்த இடத்துல வந்து இவரை போட வைக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா இவங்க என்ன பிளான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சத்தியமா தெரியல அப்படின்னு தான் சொன்னோம். சூப்பர் 4 பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் சண்டேல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட, திரும்பி புதன்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட, அதுக்கப்புறமேட்டு வெள்ளிக்கிழமை வந்து ஸ்ரீலங்காவோட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா விசஸ் இந்தியாவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. சொல்ல முடியாது, திடீர்னு பாகிஸ்தானோ பங்களாதேஷோ கூட ஃபைனல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. யாரை வேணா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னே சொல்லலாம். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்மளுக்கு தெரியவே தெரியாது. யார் வேணா வரலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி தாக்கத்தை வந்து இந்த சூப்பர் 4ல ஏற்படுத்த போறாங்க, பாகிஸ்தான் அணியோட பாத்தீங்கன்னா எந்த மாதிரி பிளேயிங் லெவனோட போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இந்தியா ஃபைனல் போனாங்க அப்படின்னா அகைன்ஸ்ட் வந்து யாரோட விளையாண்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.